ஹாய், இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 வெங்காயம் நல்லா தின்னாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 தக்காளி, ரெட் கலரில் இருக்கிற தக்காளியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு எப்போவும். நான் அப்புறம் 5 மிளகாய், லெமன், காஜு பதாம் 5 எடுத்திருக்கேன். தண்ணியில் 1 hour ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இவ்வளோ தான். 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கும்போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய், நெய் ஊற்றிருக்கேன். கல்பாசி, மிளகு, கிராம்பு, அப்புறம் சோம்பு, பிரியாணி இலை இவ்வளவும் சேர்த்துருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 தான், அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். ரொம்பவும் அதிகமாக இருந்தாலும் இது நல்லா இருக்காது ஃப்ளேவர். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து புதினா, கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாவே ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 காஜுவை இதில் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. அந்த டைமுக்கு நீங்கள் எப்போ போட போகிறீங்களோ அப்போ ஒரு 2 minutes முன்னாடி அரைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச காஜு பதாம் 5 எடுத்துருக்கேன். அந்த பதாம்க்கு தோலை எடுத்துகிட்டு அதையும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு, காஜுவையும் பதாமையும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
மட்டனை வந்து நல்ல மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மட்டனை கடாயில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. நம்ம தனியாக வேக வச்சு பண்ணுறத விட மட்டன் பிரியாணி வந்து இதிலே வேக வைக்காமல் இதிலே கடாயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடய வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுறது அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பிரியாணி. நம்ம தனியாக வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணுறதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் கொரியண்டர் பவுடர் கொஞ்சமாக. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதில் தயிரையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அவ்வளோதான் நல்லா கொதிக்க வச்சிடலாம். மினிமம் ஒரு 1/2 ஹவராவது ஆகும் இது நல்லா கொதிக்கிறதுக்கு. 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 ஹவர் நல்லா கொதிக்கணும். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அரிசி இதில் ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு வெந்துடுச்சுன்னா போதும், நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன். உப்பு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும், அது கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாகிடும். அப்புறம் தான் நல்லா மூடி வச்சுருக்கோம். இது நல்லா குக் ஆகிட்டு இப்போது வந்து 1/2 ஹவர் ஆகிடுச்சு, 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் எந்த தண்ணி இல்லாமல் அந்த தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடணும். அதிலே அது நல்லா ஊறிடும். நம்ம அதை தண்ணி ஊற்றி ஒரு சில பேர் வச்சுருவாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பிரியாணி அரிசி அதில் உடஞ்சிடும். அதனால் நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே வச்சுட்டாலே அது வந்து நல்லா ஊறிடும். பிரியாணி வந்து எப்போவும் மேல் டாப்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா போதும், இல்லைன்னா அரிசியும் உடஞ்சிடும். அப்புறம் அவ்வளோதான், பிரியாணி ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் கொத்தமல்லியை சாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி, லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அவ்வளோதான். அப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த பிரியாணி. இதே மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட நான் கொஞ்சமாக மட்டனுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். தயிர் பச்சடி பண்ணிடலாம். வெங்காயம், கேரட்டு, தக்காளி கொஞ்சம், அப்புறம் குக்கும்பர், மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான், நம்மளுக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை